வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் கோடுப்பட்டி வனப்பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. உணவு தண்ணீர் தேடி இரவு நேரங்களில் யானைகள் ஊருக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துகிறது. 2 நாட்களுக்கு முன் தோட்டத்தில் கட்டப்பட்டிருந்த பசுவை யானை தந்தத்தால் குத்தி கொன்றது. மாட்டின் உரிமையாளருக்கு 30,000 ரூபாய் நிவாரணமாக கொடுப்பதாக வனத்துறையினர் கூறினர். இதுவரை தரவில்லை. நேற்றிரவு மீண்டும் வந்த ஒற்றை யானை வேறொரு மாட்டை தும்பிக்கையால் தூக்கி வீசியது. இதில் மாடு படுகாயமடைந்தது. தினமும் கால்நடைகள் யானைகளால் தாக்கப்படுவதால் விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். வனத்துறையினர் யானைகளை ஊருக்குள் நுழையவிடாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த பருவாய் கிராமத்தில் வெள்ளையங்கிரி பாத யாத்திரை பக்தர்கள் குழு ஆண்டுதோறும் வெள்ளையங்கிரி மலைக்கு பாத யாத்திரை செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த ஆண்டு குருசாமி ஈஸ்வரன் தலைமையில் 54வது ஆண்டு பாத யாத்திரை புறப்பட்டனர். இதையொட்டி மாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. தொடர்ந்து கும்மியாட்டம், காவடியாட்டம் நடைபெற்றது. பாத யாத்திரையில் 400க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர். 5 நாட்கள் பாத யாத்திரை நடக்கிறது. பக்தர்களை கிராம மக்கள் வழி அனுப்பி வைத்தனர். நீலகிரி தொகுதி பாஜ வேட்பாளர் முருகன் பந்தலூர் பகுதியில் ஓட்டு கேட்டு பிரச்சாரம் செய்தார். முன்னதாக அவர் பந்தலூர் மாரியம்மன் கோவிலில் தரிசனம் செய்தார். நம்மளுடைய பகுதி கூடலூர் பந்தலூர் பகுதியெல்லாம் இங்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி மக்கள் எல்லாம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியுடைய மக்களுடைய வளர்ச்சி திமுக அரசாங்கத்தினால் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. திமுக இங்க இருக்கிற மக்களை 3ஆம் தர மக்களாக அவர்களை கருதுகிறார்கள். இங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரமே டீ தொழிற்சாலை, டீ எஸ்டேட். இலங்கையிலிருந்து தாயகத்துக்கு திரும்பியவர்களுடைய நலனுக்காக, அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, அவர்களுடைய வாழ்வு மேம்படுவதற்காக டேன்டி நிறுவனமே அதற்காக தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த டேன்டி உருவாக்கி அவர்களுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருந்த அந்த டேன்டி நிறுவனத்தை, அந்த டேன்டி எஸ்டேட்டை தமிழ்நாடு அரசாங்கம், திமுக அரசாங்கம் தமிழக வனத்துறையிடம், திமுகவினுடைய வனத்துறையிடம் ஒப்படைத்துவிட்டது. காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த 30 மீனவர்களை கடந்த மாதம் இலங்கை கடற்படை கைது செய்தது. 2 விசை படகுகளை பறிமுதல் செய்தது. 28 பேரை விடுவித்த இலங்கை நீதிமன்றம் 2 விசைப்படகு டிரைவர்களுக்கு சிறை தண்டனை விதித்தது. அவர்களை விடுவிக்க கோரி கடந்த 4ஆம் தேதி முதல் மீனவர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. விழாவையொட்டி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் கேடயத்தில் புறப்பாடாகி கொடிமரம் முன்பு எழுந்தருளினார்.
தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மேளதாளங்கள் முழங்க அம்மன் படம் வரையப்பட்ட துணியால் ஆன கொடியினை குருக்கள் தங்க கொடிமரத்தில் ஏற்றினார். கொடிமரத்திற்கு தீபாராதனைகள் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 16ஆம் தேதி நடக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் கோவில் இணை ஆணையர் கல்யாணி தலைமையில் நடக்கிறது.